அவன் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அருளுக்கும் அவனிடத்திலே நாளை மறுமையில் விசாரணை உண்டு. அப்போது நாம் அதை எப்படி பயன்படுத்தினோம் என்பதை சொல்லித்தான் ஆக வேண்டும். எனவே சம்பாத்தியத்தில் எப்படி கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். ஒலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். செலவீனங்களுக்கான கட்டுப்பாட்டில் இதையும் சொல்லுவான். உங்களுக்கு அவசியமானதை செலவு செய்வதை கடந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும், நாம் உங்களுக்கு வழங்கிய அருளில் இருந்து நல்லறங்களில் நீங்களும் செலவு செய்யுங்கள் என்பதாக சொல்வான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிமீன வ ஃபீ ஸபீலில்லாஹி வ பினிஸ் ஸபீல். 8 வகைகளை அல்லாஹ் சொல்லி இவர்களுக்கெல்லாம் ஜகாத்தாக நீங்கள் சேர்த்தவைகளில் இருந்து தர வேண்டும் என்பதாகவும் அல்லாஹ் வரம்புகளை விதிக்கிறார். இவைகள் எல்லாம் வரம்பிற்குள் தான் வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் முக்கியமான விடயங்கள் என்பதை புரிந்து கொள்கிறோம். சம்பாதிப்பதிலும் கட்டுப்பாடு இருக்கிறது. தொழுகையை நிலைநாட்டுங்கள், பிறகு சம்பாதிப்பதற்காக வேண்டி செல்லுங்கள். பூமியின் பல பகுதிகளுக்கும் செல்லுங்கள். அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் தேடுங்கள். ஆனால் அதற்கு முன்பு கடமையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், கடமையை நிறைவேற்றாமல் கடமையை சிதைத்து விட்டு சம்பாதிக்க செல்லாதீர்கள் என்பதாக சம்பாத்தியத்திற்கு கூட அல்லாஹ் கட்டுப்பாடுகளை விதிக்கிறான்.